ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 மேக்ஸ் சாப்டர் 1 லார்ஜ் நம்பர்ஸ் அரவுண்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 2 3 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்துருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் லார்ஜ் நம்பர்ஸ். Some interesting fact about large numbers are below. Calculate the product or quotient to uncover the fact. Once you find the product or quotient, read the number in both and American naming system. Your thoughts and question about the fact with the class after you discover each number. இப்ப கீழே வந்து நிறைய சம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து மல்டிபிளிகேஷனா இருக்கலாம், டிவிஷனா இருக்கலாம். இந்த சம்மோட ஆன்சர் கீழே வந்து ஒரு ஹிடன் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன ஹிடன் இருக்கு அப்படிங்கறத அந்த சம்முக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சு அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம இந்தியன் சிஸ்டம்லயும் சரி அமெரிக்கன் சிஸ்டம்லயும் சரி ரீட் பண்ண போறோம். இப்ப கீழே வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 1250 380 அப்படின்னு ஒரு நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண சொல்றாங்க. Is the number of Kirtanas composed by Purandaradasa according to legends. Purandaradasa was a composer and singer in the 15th century. His Kirtanas spanned social reform, bhakti and spirituality. He systemized method for teaching Carnatic music which is followed to the present day. இப்ப இந்த நம்பர் வந்து எதை ரிலேட் பண்ணி இருக்கு அப்படின்னா புரந்தரதாசா அப்படின்னு ஒரு போயட் வந்து இருந்தாரு. அவர் பாடுனையோட நம்பர்ஸ் தான் வந்து இந்த நம்பர்ஸ். இது வந்து எதை ரிலேட் பண்ணி இருந்தது அப்படின்னா பக்தி அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியை ரிலேட் பண்ணி இருந்தது. நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க 1250 கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இதுல வந்து 10 வந்து ஆன்சரோட ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 380. இதுலயும் ஒரு 0 எடுத்து நம்ம ஆன்சரோட ஆட் பண்ணிப்போம். அப்ப என்ன நம்பர் இருக்கும் 38 இருக்கும். அப்போ 125 38ஓட மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 5 40 0 4 8 2 16 16 plus 4 20 0 2 180 8 8 plus 2 10 so 1000 வரும். 3 5 15 5 ரிமைண்டர் 1 3 2 6 6 plus 1 7 1 3 is 3. இப்ப இதை ஆட் பண்ணா என்ன வரும் 0 5 7 4 வரும். அப்ப என்ன நம்பர் வரும் 4,75,000. இதை எதுல ரீட் பண்ணணும் இந்தியன் சிஸ்டம்ல. இது இன்டர்நேஷனல் சிஸ்டம்னா எப்படி ரீட் பண்ணுவோம் ஒன்ஸ் டென்ஸ் 100 1000 10,000 100,000 475,000 அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். இயர்ஸ் டிட் ஹி லிவ் டு கம்போஸ் சோ மெனி சாங்ஸ். அட் வாட் ஏஜ் டிட் ஹி ஸ்டார்ட் கம்போசிங் சாங்ஸ். இப்ப இவ்வளோ சாங்ஸ் பாடணும் அப்படின்னா அவரு எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா எந்த வயசுல அவர் பாடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இஃப் ஹி கம்போஸ்ட் 4,75,000 சாங்ஸ், ஹவு மெனி சாங்ஸ் பெர் இயர் டிட் ஹி ஹாவ் டு கம்போஸ். லைஃப் லாங் வந்து அவர் 4,75,000 சாங்ஸ் வந்து பாடியிருக்காரு அப்படின்னா 1 இயருக்கு எவ்வளவு சாங் பாடியிருப்பாரு 1 இயர் அப்படிங்கும்போது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் 1 இயர் அப்படிங்கிறது 365 டேஸ் இல்லையா. அப்போ 4,75,000 நம்ம 365 டிவைட் பண்ணா என்ன வரும் 1301 வரும். அப்போ அவர் 1 இயருக்கு எவ்வளவு சாங்ஸ் வந்து பாடியிருக்கலாம் அப்படின்னா 1301 1301 சாங்ஸ் வந்து பாடியிருக்கலாம். நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2100 into 70,000. இப்ப இந்த 2100 and 70,000 அப்படிங்கிறது எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா இஸ் த அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் த சன். இப்ப இது வந்து எர்த்துக்கும் சன்னுக்கும் இருக்கிற அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் தான் வந்து கிலோமீட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் கீப்ஸ் வேரியிங் த்ரூ அவுட் த இயர். த ஃபார்தஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் அபவுட் 152 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். இப்ப இந்த கிலோமீட்டர்ஸ் வந்து எப்போது ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஒரு டைம் வந்து இந்த கிலோமீட்டர்ஸ் வந்து வேரி ஆயிட்டே தான் இருக்கும். ரொம்ப தூரமான டிஸ்டன்ஸ் எது அப்படின்னா 152 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தான் வந்து ரொம்ப தூரமான டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. 70,000 மல்டிபிள் பண்ணா என்ன வரும், எப்படி மல்டிபிள் பண்றது, நம்ம 21ஓட 7 மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 17 is 7 7 2s are 14. அப்போ 147 வரும். இங்க எத்தனை 0 இருக்கு 4 0 இருக்கு. இங்க எத்தனை 0 இருக்கு 2 0 இருக்கு. அப்போ ஆட் பண்ணா 6 0. அப்போ 1 2 3 4 5 6 6 0 ஆட் பண்ணியாச்சா. இப்ப இது இந்தியன் சிஸ்டம்ல எப்படி ரீட் பண்றது, இந்தியன் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் அடுத்து 2 டிஜிட்
அடுத்து 2 டிஜிட் தள்ளி பார்ப்போம். அப்போ 4 crore 70 lakhsன்னு சொல்லி இந்தியன் சிஸ்டம்ல ரீட் பண்ணுவோம். இப்ப இது இன்டர்நேஷனல் சிஸ்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 டிஜிட், அடுத்து 3 டிஜிட், அடுத்து 3 டிஜிட், அடுத்து 3 டிஜிட், ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 1 மில்லியன், 100 மில்லியன். அப்போ 147 மில்லியன் சொல்லிட்டு ரீட் பண்ணணும். இன்னொரு நம்பர் கொடுத்திருக்காங்க. 6,400 into 62,500 கொடுத்திருக்காங்க. Is the average number of liter of water the Amazon river launch into the Atlantic Ocean every second. The rivers flow into the Atlantic such that drinkable fresh water is found even 160 kilometers into the open sea. இந்த நம்பரோட வேல்யூ வந்து எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா அமேசான் ரிவர்ல இருந்து அட்லாண்டிக் ஓசன்ல ஒரு செகண்டும் எவ்வளவு வாட்டர் வந்து மிக்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்? 625 64ஆல மல்டிபிள் பண்ணலாமா? என்ன வரும்? 0 0 5 plus 5 10 remainder 1 7 plus 2 9 9 plus 1 10 remainder 1 3 plus 1 4. இப்போ எத்தனை ஜீரோ நம்ம ஆட் பண்ணணும்? இங்க 2 0 இருக்கு, இங்க 2 0 இருக்கு. அப்ப இதோட நம்ம 4 0 வந்து ஆட் பண்ணணும். அப்போ 1 2 3 4. இப்போ இதை வந்து நம்ம இந்தியன் சிஸ்டம்ல எப்படி ரீட் பண்றது? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக்கு, 10 லேக்கு, crore 10 crore. அப்போ 40 crore சொல்லி நம்ம இந்தியன் சிஸ்டம்ல ரீட் பண்ணுவோம். இப்ப இது இன்டர்நேஷனல் சிஸ்டம் அப்படின்னா ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 100 மில்லியன், 400 மில்லியன் சொல்லிட்டு இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல ரீட் பண்ணுவோம். Is the distance in kilometers of the longest single train journey in the world. The train runs in Russia between Moscow and Vladivostok. The duration of this journey is about 7 days. The longest train route in India Tipruhar in Assam to Kanyakumari in Tamil Nadu. It covers 4,219 kilometers is about 76 hours. இந்த நம்பர் வந்து எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா வேர்ல்ட்லயே லாங்கஸ்ட் ட்ரெயின் ஜேர்னியை தான் ரிலேட் பண்ணுது. இது லாங்கஸ்ட் ட்ரெயின் ஜேர்னி அப்படிங்கும்போது எவ்வளவு டேஸ் வந்து இது டிராவல் பண்ணுவோம் அப்படின்னா 7 days டிராவல் பண்ணுவோம். எங்க இருந்து அப்படின்னா ரஷ்யால வந்து ரன் ஆகுது. எங்க அப்படின்னா மாஸ்கோல இருந்து விளாதிவாஸ்தக் அப்படிங்கிற ஏரியால வந்து இந்த ட்ரெயின் வந்து டிராவல் ஆகுது. இந்தியால வந்து லாங்கஸ்ட் ட்ரெயின் ஜேர்னி அப்படின்னா அது எங்க இருந்து எங்க இருக்கு அப்படின்னா அசாம்ல இருக்க திப்ருகர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 4,219 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆகுது. இது எவ்வளவு hours அப்படின்னா 76 hours. இப்ப இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம டிவைட் பண்ணணும்னா எப்படி டிவைட் பண்றது? இப்ப இதை வந்து நம்ம 150ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0 கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ 15 ஃபர்ஸ்ட் நம்ம 5 டேபிளால டிவைட் பண்ணலாமா? 5 டேபிள்ல டிவைட் பண்ணா என்ன வரும்? 3 5s 15, 2 5s 10, ரிமைண்டர் 3, 7 5s 35, ரிமைண்டர் 4, 9 5s 45, 2 0 இருக்கு. ஸோ நம்ம 2 0 ஆட் பண்றோம். இப்ப திரும்ப இதை 3 டேபிளால கேன்சல் பண்ணா என்ன வரும்? 9 3s 27, 3 3s 9, 0 0, 9,300 வரும். The adult blue whales can weigh more than 10-50 lakhs divided by 700. A newborn blue whale weight around 2,700 kg. ஒரு புதுசா இப்பதான் பிறந்த ப்ளூ வேலோட வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 2,700 கிலோகிராம் வந்து இருக்குமா? which is similar to the weight of an adult hippopotamus. இது வந்து எதோட வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ஒரு அடல்ட் ஹிப்போபோட்டமஸோட வெயிட்டுக்கு வந்து ஈக்குவலா இருக்குமா? The heart of the blue whale was recorded to be nearly 700 kg. ஒரு ப்ளூ வேலோட ஹார்ட்டோட வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 700 kg வந்து இருக்குமா? The tongue of the blue whale weight as much as an elephant. ப்ளூ வேலோட டங்கோட வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அது ஒரு எலிஃபண்டோட வெயிட்டை விட அதிகமா இருக்குமா? ப்ளூ வேல்ஸ் கேன் ஈட் அப் 3,500 கிலோகிராம் ஆஃப் கிரில் எவ்ரி டே. 3,500 கிலோகிராம் வந்து மீல்ஸ் வந்து ஒரு நாளைக்குமே எடுத்துட்டு இருக்குமா? The largest known land animal rhinoceros in estimated to weight 90,000 கிலோகிராம். இப்ப வேர்ல்ட்ல இருக்கிறதுலயே லார்ஜஸ்ட் லேண்ட் அனிமல்ஸ் என்ன அப்படின்னா rhinoceros தான் சொல்லுவாங்க. இதோட வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 90,000 கிலோகிராம் வந்து இருக்குமா? இப்ப இந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? இங்க 2 0 இங்க 2 0 நம்ம டைரக்டா கேன்சல் பண்ணிடலாமா? இப்ப இந்த நம்பரை நம்ம 7 ஆனா என்ன வரும்? 1 7 is 7, ரிமைண்டர் வந்து 3 5 7s 35. இங்க எத்தனை 0 இருக்கு? 1 2 3 4 0 இருக்கு. அப்ப நம்ம இதோட 4 0 வந்து ஆட் பண்ணணும். அப்ப இதை எப்படி ரீட் பண்ணணும்? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1,53,000 அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணணும்.
இப்ப இந்த 52 அரேப்ப வந்து நம்ம 130ஆல டிவைட் பண்ணலாம் அப்படின்னா எப்படி டிவைட் பண்ணலாம்? 0வையும் நம்ம டைரக்ட்டா கேன்சல் பண்ணிரலாம். இப்போ 13 52ல எத்தன 13 இருக்கு அப்படின்னா 413 வந்து இருக்கு. அப்போ 4 13s ஆர் 52 ரிமைண்டர் எத்தன 0 இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 0 இருக்கு. அப்போ நம்ம ரிமைண்டர் இருக்கிற 8 0வையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து வேல்யூ. இப்ப இத வந்து இந்தியன் சிஸ்டம்ல எப்படி ரீட் பண்ணணும்? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000 லேக், 10 லேக், குரோர், 10 குரோர், 40 குரோர்ன்னு சொல்லி ரீட் பண்ணணும். இப்ப இதே இது இன்டர்நேஷனல் சிஸ்டம் அப்படின்னா 400 மில்லியன் ரீட் பண்ணணும். Next, did you ever wonder? Yesto is amused by all these interesting facts about large numbers. While thinking about these, he came up with an unusual questions. Could the entire population of Mumbai fit into 1 lakh buses? இப்ப எஸ்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் வந்து அவளே மேக் பண்றா. என்ன கொஸ்டின் மேக் பண்றா? மும்பைல வந்து 1 லேக் பஸ்ஸஸ் இருக்கு அப்படின்னா அந்த 1 லேக் பஸ்ஸஸ்ல எவ்வளவு பீப்புள் வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 1 பஸ்ல வந்து 50 பீப்புள் வந்து நம்ம இருக்கலாம் அப்படின்னா 1 லேக் பஸ்ல வந்து எவ்வளவு பீப்புள் இருக்க முடியும்? 50 லேக் பீப்புள் வந்து டிராவல் பண்ண முடியும். மும்பையோட பாப்புலேஷன் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்? 1 crore 24 lakhs வந்து இருக்குன்னு பார்த்தோம். இப்போ மும்பைல வந்து 1 லேக் பஸ்ஸஸ் இருந்தா கூட எவ்வளவு பீப்புள் தான் வந்து டிராவல் பண்ண முடியும்? 50 லேக் பீப்புள் தான் டிராவல் பண்ண முடியும். ஆனா மும்பைல எவ்வளவு பீப்புள்ஸ் இருக்காங்க? 1 crore பீப்புள் இருக்காங்க. அப்போ இந்த 1 லேக் பஸ்ஸஸ் வந்து மும்பைல இருக்கிற பீப்புளுக்கு இனஃபா இருக்குமா? நோ, இனஃபா இருக்காது. The RMS Titanic ship carried about 2,500 passengers. Can the population of Mumbai fit into 5,000 such ships? இப்ப மும்பையோட பாப்புலேஷன் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்? 1 crore 24 lakhs வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஒரு சிப் வந்து இருக்கு. அந்த சிப்ல எவ்வளவு பேசஞ்சர் கேரி பண்ணலாம் அப்படின்னா 2,500 பேசஞ்சர்ஸ் வந்து டிராவல் பண்ணலாம். இந்த மாதிரி 5,000 சிப் வந்து இருக்கு அப்படின்னா 5,000 சிப்ல வந்து மும்பைல இருக்கிற பாப்புலேஷன் எல்லாருமே டிராவல் பண்ண முடியுமா? மொத்தம் எத்தனை சிப் இருக்கு? 5,000 சிப் இருக்கு. 1 சிப்ல எத்தனை பேசஞ்சர் டிராவல் பண்ணலாம்? 2,500 பேசஞ்சர்ஸ் வந்து டிராவல் பண்ணலாம். அப்போ இங்க 20 இருக்கு, இங்க 30 இருக்கு. அப்போ டைரக்டா நம்ம ஆன்சர்ல வந்து 50 ஆட் பண்ணிரலாமா? இப்ப இந்த 25 ஓட 5 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 5 5s are 25, 5 ரிமைண்டர் 2, 5 2s are 10, 10 plus 2 12, 1 crore 25,000 people வந்து டிராவல் பண்ணலாம். ஒன் சிப்ல 2,500 பேசஞ்சர்ஸ் டிராவல் பண்ணலாம் அப்படின்னா மொத்தம் எத்தனை சிப்ஸ் இருக்கு? 5,000 சிப்ஸ் இருக்கு. இது மும்பைல இருக்கிற பாப்புலேஷனுக்கு ஈக்குவல் ஆகுமா? எஸ். மும்பைல இருக்க பாப்புலேஷன் எல்லா பீப்புளுமே இந்த 5,000 சிப்ல டிராவல் பண்ண முடியும். Inspired by this strange question, Raksi wondered, if I could travel 100 kilometers every day, could I reach the moon in 10 years? இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ராக்ஸிக்கு வந்து ஒரு கொஸ்டின் வருது. இப்ப அவன் வந்து ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்றான் அப்படின்னா 10 இயர்ஸ்ல மூணை வந்து ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல இருந்து மூணு வந்து எவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா 3,84,400 கிலோமீட்டர்ல இருக்கு. இப்ப அவன் வந்து 1 டேக்கு 100 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்றான் அப்படின்னா 65 டேஸ்க்கு அவன் எவ்வளவு கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணுவான்? 36,500 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணுவான். இப்ப இதே இது 10 இயர்ஸ்க்கு அவன் எவ்வளவு டிராவல் பண்ண முடியும் அப்படின்னா 3,65,000 கிலோமீட்டர் தான் வந்து டிராவல் பண்ண முடியும். அப்போ 10 இயர்ஸ்ல அவனால மூணை வந்து ரீச் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. மேக் நெசசரி ரீசனபிள் அசம்ப்ஷன் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் பிலோ. Sheet of paper weight 5 grams. Could you lift 1 lakh sheet of paper together at a same time? இப்போ வந்து ஒரு பேப்பரோட வெயிட் வந்து 5 கிராம்ஸ் இருக்கு அப்படின்னா 1 lakh sheet of paper வச்சு நம்மளால அதை லிஃப்ட் பண்ண முடியுமா? இப்போ 1 சீட் அப்படிங்கும்போது எவ்வளவு கிராம் இருக்கு? 5 கிராம் இருக்கு. மொத்தம் எத்தனை பேப்பர் குடுத்திருக்காங்க? 1 லேக் பேப்பர் குடுத்திருக்காங்க. அப்போ 1 லேக் அப்படிங்கும்போது அது எவ்வளவு கிராம் இருக்கும்? 5 லேக் கிராம் இருக்கும். 5 லேக் கிராம் அப்படிங்கும்போது அது எவ்வளவு கிலோகிராம்ல இருக்கும்? 500 கிலோகிராம்ல இருக்கும். அப்போ இந்த 500 கிலோகிராம நம்மளால லிஃப்ட் பண்ண முடியுமா? நோ, we cannot lift. Next, if 250 babies are born every minute across the world, will a million babies be born in a day? இப்ப இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே ஒரு மினிட்க்கும் வந்து 250 பேபிஸ் வந்து பார்ன் ஆகுறாங்க அப்படின்னா
ஒரு நாளைக்கு மில்லியன் பேபிஸ் வந்து பார்ன் ஆவாங்களான்னு கேக்குறாங்க. இப்போ 1 மினிட்டுக்கு எவ்வளோ பேபிஸ் வந்து பார்ன் ஆகுறாங்க? 250 பேபிஸ் வந்து பார்ன் ஆகுறாங்க. 1 டே அப்படிங்கும்போது 24 ஹார்ஸ் இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா, எவ்வளோ பேபிஸ் வந்து பார்ன் ஆவாங்கன்னு தெரிஞ்சிருமா? அப்போ எவ்வளோ பேபிஸ் வந்து பார்ன் ஆவாங்க? 3,60,000 பேபிஸ் வந்து பார்ன் ஆவாங்க. 1 டேக்கு மில்லியன் பேபிஸ் வந்து பார்ன் ஆவாங்களா? இல்ல. லெஸ் தென் மில்லியன் பேபிஸ் தான் வந்து பார்ன் ஆவாங்க. அப்போ 1 டேக்கு வேர்ல்டு ஃபுல்லாவே எவ்வளோ பேபிஸ் வந்து பார்ன் ஆகுறாங்க? எவ்வளோ பேபிஸ் வந்து பிறக்குறாங்க அப்படின்னா, 3,00,000 பேபிஸ் வந்து பார்ன் ஆகுறாங்க. Next, can you count 1 million coins in a day? Assume you can count 1 coin every second. இப்ப நம்மளால 1 மில்லியன் காயின 1 டேல வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியுமா? அசியூம் பண்ணணுமா? 1 செகண்டுக்கு 1 காயின் தான் கவுண்ட் பண்றோம்னு சொல்லி அசியூம் பண்ணணுமா? அப்போ 1 செகண்டுக்கு எவ்வளோ காயின் நம்மளால கவுண்ட் பண்ண முடியும்? 1 காயின் தான் கவுண்ட் பண்ண முடியும். 1 டேக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கும்? 60 செகண்ட்ஸ் இருக்கும். 60 மினிட்ஸ் எவ்வளோ ஹார்ஸ்? 24 ஹார்ஸ். அப்ப இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 1 டேக்கு எத்தனை செகண்ட்ஸ் வரும்? 86,400 செகண்ட்ஸ் வரும். அப்போ 1 செகண்ட்ஸ்க்கு 1 காயின் நம்ம கவுண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்மளால எவ்வளோ காயின் தான் கவுண்ட் பண்ண முடியும்? 86,400 காயின்ஸ் தான் கவுண்ட் பண்ண முடியும். மில்லியன் காயின்ஸ் நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது.